உங்கள் கையில் ஒரு பொம்மை துப்பாக்கி, தீபாவளி துப்பாக்கி கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ரோல் கேப் வாங்கி சுற்றி பொட்டு பொட்டு நம்ம சுடுவோம். நம்ம பிள்ளைங்களாம் அதை தான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த 2 பேர் ரொம்ப வித்தியாசமானவங்க. இவங்க கையில் ஒரு பொம்மை துப்பாக்கி கிடச்சிருச்சு. 1978. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு ஃப்ளைட்டை கடத்திட்டாங்க, ஹைஜாக் பண்ணிட்டாங்க. ஹைஜாக் பண்ணி ஒரு 13 மணி நேரம் வானத்திலேயே சுற்றி பறக்க விட்டு கடைசியில் கொண்டாந்து லேண்ட் ஆகி அப்புறம் அவங்க அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்கன்னு வைங்களேன். பட் ட்விஸ்ட் அதுக்கு பிறகு தான் இருக்குது. இந்த 2 பேரையும் கூப்பிட்டு இந்திரா காந்தி, இன்னையிலேருந்து நீங்கள் எம்எல்ஏ அப்படின்னு 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு தொகுதியில் சீட்டை கொடுத்து 2 பேரும் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு தடவை சீட்டு கொடுத்து 2வது தடவை எம்எல்ஏ ஆனாங்க. எதுக்காக அவங்க பொம்மை துப்பாக்கி வச்சு விமானத்தை கடத்தினாங்க? அது எப்படி முடியும்? பொம்மை துப்பாக்கி வச்சு கடத்துகிற அளவுக்கு அவ்வளவு மொக்கையாக இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். எப்படி கடத்தினாங்க? ஏன் கடத்தினாங்க? இந்திரா காந்தி எதுக்கு அப்படி செய்யணும்? இது என்ன ஹிஸ்ட்ரி பார்த்துடலாமா? வெல்கம் டு பிடி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் பாரதி தம்பி. இந்த சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கதை ஆரம்பிக்கிறது 1977. 21 மாத எமர்ஜென்சி ஆட்சி மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவையும் தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்த இந்திரா காந்தி அந்த வருஷம் நடந்த தேர்தலில் படுதோல்வி அடைகிறாங்க. சுதந்திர இந்தியாவில் முதல் தடவையாக காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி இந்தியாவில் ஆட்சி அமைக்குது. மொராஜி தேசாய் தலைமையிலான ஜனதா கட்சி ஆட்சி அமைக்குது. மொராஜி தேசாய் பிரதமராகிறார். அப்படி அவர் பிரதமரான பிறகு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவ்வளவு காலமாக இந்த நாட்டை எமர்ஜென்சி அப்படின்ற பேரில் கொடுமைக்கு உள்ளாக்கின இந்திரா காந்தி கால எமர்ஜென்சி பிரச்சனைகளை விசாரிக்கிறதுக்காக ஷா கமிஷன் அப்படின்னு ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க. அந்த ஆணையம் இது தொடர்பான எல்லா பிரச்சனைகளையும் விசாரிக்க ஆரம்பிக்குது. அதில் ஒன்று தான் மாருதி கார் விவகாரம். சஞ்சய் காந்தியோட கம்பெனியை விசாரித்த அதிகாரிகளை இந்திரா காந்தி மிரட்டாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. இது சம்பந்தமாக நாடாளுமன்றத்தில் உரிமை மீறல் பிரச்சனையாக அதை எடுத்து விவாதிக்கிறாங்க. டிசம்பர் 19, 1978 நாடாளுமன்றத்தில் காரசாரமான விவாதம் நடக்குது. இறுதியில் இந்திரா காந்தியை எம்பி பதவியிலிருந்து நீக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கான வாக்கெடுப்பு நடக்குது. பெரும்பான்மை வாக்குகள் இந்திரா காந்திக்கு எதிராக விழுந்து அவங்க எம்பி பதவி பறிக்கப்படுகிறது. அவங்கள திகார் சிறையில் அடைக்க உத்தரவிடப்படுகிறது. இப்போ இந்திரா காந்தி அரெஸ்ட் பண்ண போலீஸ் வரணும். அவங்க போலீஸ் எப்படியும் அரெஸ்ட் பண்ண போகுது, அதை எதுக்கு ரொம்ப ஈஸியாக நடக்க விடணும், அதை ஒரு மாசான சம்பவமாக மாற்றிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி மக்கள் வந்து சேரட்டும் அப்படின்னு டிசைட் பண்ணி கட்சிக்காரங்களுக்கு தகவல் சொல்லி நாடாளுமன்ற வளாகத்துக்கு முன்னாடி எக்கச்சக்கமான கூட்டம்லாம் சேர்ந்த பிறகு அப்புறம் போலீஸை வர வச்சு அரெஸ்ட் ஆகி ஒரு மாதம் அப்படி வெளில வர்றாங்க. சிறைக்கு போகிறாங்க, திகார் சிறைக்கு போகிறாங்க இந்திரா காந்தி. இந்த சம்பவம் அந்த கட்சிக்காரங்கள் மத்தியில் பெருசாக பரபரப்பாகுது. நாடு முழுக்க தன் தலைவர் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக போராட்டங்கள் வெடிக்குது. அவங்களுக்கு சார்பான அனுதாப அலைகள் உச்சகட்டமாக போகுது. இந்திரா காந்தி கைது நாடு முழுக்க ஒரு பெரிய டென்ஷனையும் பரபரப்பையும் கிளப்புதுன்னு வைங்களேன். அதில் 2 பேர் மட்டும் ரொம்ப வித்தியாசமாக யோசிச்சிருக்காங்க. அந்த 2 பேர் பண்ண வேலை தான் அந்த விமான கடத்தல். இந்திரா காந்தி கைது பண்ணப்பட்டதுக்கு அடுத்த நாள் டிசம்பர் 20, 1978 கொல்கத்தாவிலேருந்து ஒரு விமானம் லக்னோ வழியாக டெல்லிக்கு போகுது. இந்தியன் ஏர்லைன்ஸ் 410 அந்த விமானம். அது வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்குது. மொத்தம் 126 பயணிகள், 6 ஊழியர்கள் அப்படின்னு 132 பேர் அதில் இருக்காங்க. இப்போ ஸ்மூத்தாக தான் அப்படி வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு. டெல்லி ஏர்போர்ட்டில் போய் லேண்ட் ஆகிறதுக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் மிச்சம் இருக்குது. இப்போ திடீர்னு அந்த விமானத்தோட 15வது வரிசையில் உட்கார்ந்துருந்த 2 கேரக்டர் எந்திரிக்குது. அவங்க தான் நம்ம கதையோட ஹீரோ. ஒருத்தர் பேர் போலாநாத் பாண்டே, 27 வயசு. இன்னொருத்தர் பேர் தேவேந்திர பாண்டே, 28 வயசு. இந்த 2 பேரும் ஏந்திரிக்கிறாங்க. நேராக ஃப்ளைட்டோட காக்ஃபிட்டுக்கு வர்றாங்க. கதவை தட்டி உள்ளே போய் அங்கே இருந்த விமான ஊழியர் ஒரு பணிப்பெண்ணோட முழங்கையை பிடிச்சி மடக்கி, ஒருத்தர் கையில் துப்பாக்கி, இன்னொருத்தர் கையில் நாட்டு வெடிகுண்டு மாதிரி உருண்டையாக ஒரு வெடிகுண்டு, 2யும் ஆளுக்கு ஒரு கையில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த விமான ஊழியரை மிரட்டி இந்த விமானத்தை நாங்கள் கடத்திட்டோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ மாதிரி இல்லை, 1977, 78 காலகட்டத்தில் விமான கடத்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம். அங்கே விமான பயணமே அந்த காலகட்டத்தில் ரொம்ப அரிதான விஷயம்தான் இல்லையா? ஸோ விமான கடத்தல் அப்படின்றதும் அந்த விமானத்தில் இருக்கிற இவர் பைலட் உள்பட பயணிகள் உள்பட எல்லாருமே பேனிக் ஆகுறாங்க.
இப்போ வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா, நாங்கள் விமானத்தை கடத்திட்டோம், நான் சொல்கிற இடத்துக்கு ஃப்ளைட்டை கொண்டு போ அப்படின்றான் அவன். எங்கே போகணும் அப்படின்னா, பாட்னாவில் கொண்டு லேண்ட் பண்ணு அப்படின்றான். இப்போ பாட்னாவெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம், இப்போ டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கோம் அப்படின்றா. பாட்னாவுக்கு போ அப்படின்னு அவங்க திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க. பைலட் வந்து அவ்வளோ ஃபியூவல்லாம் உள்ளே இல்லை அப்படின்றாரு. அப்போனா நேபாளத்துக்கு போ அப்படின்றான். பாட்னாவுக்கே போக முடியாது, நேபாளத்துக்கு எங்கேப்பா போகிறது அப்படின்னா, அதுக்கும் ஃபியூல் இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ பங்களாதேஷுக்கு போ அப்படின்றா. மாற்றி மாற்றி அங்கே போ இங்கே போன்னு இதை சொல்லிகிட்டே இருந்திருக்கிறாங்க. கடைசியில் ஒரு வழியாக பெட்ரோல் இல்லைப்பான்னு அவங்கள்ட்ட சொல்லி புரிய வச்சு வாரணாசி ஏர்போர்ட்டில் லேண்ட் பண்ணியிருக்கிறாங்க அந்த விமானத்தை. இப்போ அந்த விமானத்தை வாரணாசியில் லேண்ட் பண்ணியாச்சு, அங்கே நிற்கிது. ஆல்ரெடி இந்த விமானம் கடத்தப்பட்டாச்சு அப்படின்ற தகவல் இராணுவம், போலீஸ் எல்லாருக்கும் தெரிய வந்து பெரும் கூட்டம் திரண்டு நிற்கிது. உள்ள மொத்தம் 132 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கிறாங்க. உள்ளே இருக்கிற 2 தீவிரவாதிகள் கையில், ஒருத்தங்க கையில் குண்டு இருக்குது, இன்னொருத்தங்க கையில் கை துப்பாக்கி இருக்குது. ஸோ அதிரடியாக எதுவும் அட்டாக் பண்ண முடியாத நிலைமை. இராணுவம், போலீஸ் எல்லாம் சுற்றி நிற்கிது, பரபரப்பான சூழல். இப்போது அந்த கல்கத்தாவிலேருந்து கிளம்புன விமானம் டெல்லியில் லேண்ட் ஆகிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இவங்க கடத்திருக்கிறாங்க. வானத்திலே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சுற்றிட்டு ஃபியூல் இல்லைப்பான்னு சொல்லி வாரணாசியில் இப்போ லேண்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் அடுத்த 1 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. ஆனால் அதுக்கு பிறகு பல மணி நேரம் அந்த விமானம் வாரணாசி ஏர்போர்ட்லேயே நிற்கிது. இப்போ வெளியில் போலீஸ் ராணுவம்லாம் வந்துருச்சு, உள்ள பயணிகள் இருக்காங்க, பேச்சுவார்த்தை ஆரம்பமாகுது. எதுக்குப்பா கடத்துனீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்திரா காந்தியை ரிலீஸ் பண்ணுங்கள், அவங்க எங்கள் தலைவர், அவங்கள எப்படி நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம், அவங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரே கோரிக்கை. அவங்கள ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் இவங்கள ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு இவங்க பேரத்தை ஆரம்பிக்கிறாங்க. இதுடா புது புரளின்னு சொல்லி மீடியாவெல்லாம் நியூஸ் ஆகுது, பரபரப்பாகுது. இந்த பேரம் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, அவங்க யாரையும் விடுறதா இல்லை. ஆனால் இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, அந்த விமானத்தோட பின்பகுதியில் இருக்கிற எமர்ஜென்சி கேட்டை திறந்துக்கிட்டு சில பேர் தப்பிச்செல்லாம் ஓடி இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் அது அவங்களுக்கு தெரியல. அப்புறம் கொஞ்சம் பேர் தப்பிச்சு போன பிறகு அவசர அவசரமாக ஓடி போய் அந்த டோரையும் லாக் பண்ணிட்டாங்க. எனிவே 130 பேர் கிட்டத்தட்ட உள்ள அடப்பட்டிருக்காங்க. அவங்களோட பேரம் போகுது. இந்திரா காந்தியை ரிலீஸ் பண்ணுன்றான். இப்போ எல்லாரும் இங்கே நிற்கிறாங்க. இப்படியே போகுது. இவன் எதுக்கும் ஒத்துக்க மாட்டேன்றான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த இராணுவ அதிகாரிகள் அந்த உள்ளே இருக்கிற 2 பேரோட அடையாளத்தை கண்டுபிடிக்கிறாங்க. ஒருத்தர் போலாநாத் பாண்டே, இன்னொருத்தர் தேவேந்திர பாண்டே. டிக்கெட் புக் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களோட அடையாள அட்டையை காட்டி அது மூலமாக இவங்களோட முகவரி எடுத்துடுறாங்க. அந்த வீட்டை சேர்ந்தவங்களை கூப்பிட்டு வர்றாங்க, இவங்களோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு வர்றாங்க. இப்போ ஏர்போர்ட்டு கடத்தப்பட்ட விமானம் ஒரு பக்கம், உள்ள பயணிகள் தீவிரவாதிகள் இந்த பக்கம், போலீஸ் ராணுவம். அப்படியே சினிமா காட்சி மாதிரி அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவங்க கையில் ஒயர்லெஸ்ஸை கொடுத்து மகன்கள் கூட பேச்சுவார்த்தை நடத்த சொல்கிறாங்க. தம்பி நான் அப்பா வந்திருக்கேன்ப்பா, தம்பி நான் அம்மா வந்திருக்கேன்ப்பா, ஏன்ப்பா அப்படி எல்லாம் பண்ணுற, இதெல்லாம் ரொம்ப தப்பு, எல்லாரையும் விட்டுரு அப்படின்ற மாதிரி சினிமாவில் பார்க்குறது போலவே ஒரு எமோஷ்னல் காட்சிகள்லாம் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் இறங்கி வர்றாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க சரணடைய சம்மதிக்கிறாங்க. பயணிகள் எல்லாம் பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்ட பிறகு 2 பேரும் இறங்கி கீழே வர்றாங்க. இராணுவம் ஓடி போய் அவங்கள மடக்கி பிடிக்குது. முதல் வேலையாக அவங்க கையில் இருக்கிற அந்த அபாயகரமான ஆயுதத்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட இருக்கிற துப்பாக்கியையும் அந்த கையெறி குண்டையும் கைப்பற்றுறாங்க. அப்படி வாங்கின பிறகு தான் அவங்களுக்கு அதிர்ச்சி காத்திருக்குது. அது வெறும் பொம்மை துப்பாக்கி, தீபாவளி துப்பாக்கி. அந்த கையெறி குண்டு இருக்கு இல்லையா, அது வந்து கிரிக்கெட் பால். அது மேலே இந்த சைக்கிள் டியூப்லேருந்து வெட்டின கருப்பு கலர் இது இருக்குல்ல, ஒயர் இருக்குல்ல, அந்த மாதிரி எதையோ கருப்பாக ஒன்று சுற்றி வச்சுருக்காங்க. ஸோ அது பொம்மை துப்பாக்கி, இது கிரிக்கெட் பால். இதை வச்சு தான் 13 மணி நேரம் அவங்க இந்த விமானத்தை கடத்தினதாக சொல்லி ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரு கோமாளி கூத்து நடத்தியிருக்கிறாங்க. இந்த கடத்தல் நாடகத்தில் ஒரு காமெடியான ஏரியா இருக்குது. என்னென்னா, அந்த கடத்தப்பட்ட விமானத்துக்குள்ளே முன்னாள் சட்ட அமைச்சர் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் ஏகே சென். இவங்க எல்லாரையும் மிரட்டி உட்கார வச்சுருக்காங்க. யார் எந்திரிச்சிங்க அவ்வளோதான் சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் மிரட்டி உட்கார வச்சுருக்காங்க. ஒரு கட்டம் வரைக்கும் பொறுத்து பார்த்தாங்க. எப்பா ரெஸ்ட் ரூம் கூட போக விடலைன்னா எப்படி அப்படின்னு எல்லாரும் ஏஞ்சி கத்துறாங்க. இவங்க துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாங்க. அதனால் எல்லாரும் பயந்து போய் ஒரு வழி இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. பட் இந்த ஏகே சென் அவரால் ஒரு கட்டத்துக்கு பிறகு பொறுக்க முடியல. நீ என்ன வேணால் சுட்டுக்கப்பா, நான் பாத்ரூம் போக வேணாலும் உட்காந்துருக்க முடியாது அப்படின்னு ஏஞ்சி விறுவிறுன்னு விமானத்தோட பாத்ரூமுக்கு போயிட்டார். இவங்க கையில் இருக்கிறது பொம்மை துப்பாக்கின்னு இவங்களுக்கு மட்டும் தானே தெரியும். அதனால் பெருந்தன்மையாக இருக்கிறது போல் அவர் அமைச்சர், அதனால் மட்டும் விடுறோம், மற்ற யாரும் இது மாதிரிலாம் ஏஞ்சி வராதிங்க அப்படின்ற மாதிரி ஒரு பெருந்தன்மையாக ஒரு பில்டப்பை காட்டிக்கிட்டு அப்படி நின்றுட்டாங்க. அப்புறம் ஏகே சென் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு திரும்ப போயிருக்கிறார். இந்த விசாரணையில் இந்த 2 பேரும் சொன்ன இன்னொரு விஷயம் ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்குது. என்னென்னா, இவங்க இந்திரா காந்தியை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி விமானத்தை கடத்த பிளான் பண்ணுறாங்க. அதுக்கு காசு வேணும்ல. இவங்க 2 பேரும் ரொம்ப புவர் பேக்ரவுண்டை சேர்ந்தவங்க. ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிறது கூட அவங்கள்ட்ட காசு இல்லை. ஆனால் விமானத்தை கடத்துறதுக்கு திட்டம் போட்டாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா,
அந்த கட்சியில் இருந்த இவங்களோட கொஞ்சம் உயர் பதவியிலையும் காசோட இருந்த யாரோ ஒரு காங்கிரஸ் தலைவர்கிட்ட போய் நாங்கள் ஒரு பெரிய அசைன்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம், கொஞ்சம் நிதி உதவி பண்ணுங்க அப்படின்னு 600 ரூபா காசு வாங்கியிருக்கிறாங்க மொத்தம். அந்த 600 ரூபா காசை வாங்கிட்டு 350 ரூபாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுத்துகிட்டு மீதி 250 ரூபாயை கை செலவுக்கு வச்சுக்கிட்டு அப்படி வந்து தான் இந்த விமானத்தை கடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. சரி, அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னாக்க அந்த 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே போடுறாங்க. அவங்க ஒரு 9 மாதம் ஜெயிலில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களோட வாழ்க்கை என்னாச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான பார்ட். இதுக்கிடையில் ஜெயிலில் இருந்தாங்க இல்லையா இந்திரா காந்தி, ஒரு கட்டத்துக்கு பிறகு அவங்க விடுவிக்கப்படுறாங்க. சிறைக்கு போன அந்த விஷயம் இந்திரா காந்தி மீது நாடு முழுக்க மிகப்பெரிய அனுதாப அலையை உருவாக்குது. இன்னொரு பக்கம் ஜனதா கட்சி மேலே ஏகப்பட்ட அதிருப்தியும் விமர்சனங்களும் வர ஆரம்பிக்குது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, விலைவாசி உயர்வு அப்படின்னு பெரிய பிரச்சனை, கட்சிக்குள்ளேயே பெரிய சண்டை, மொராஜி தேசாய்க்கும் சரண் சிங்குக்கும் இடையில பஞ்சாயத்து, இப்படி ஒரு பிரச்சனையான அரசா ஜனதா கட்சி போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் இதுக்கு இந்திரா காந்தியே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி எல்லாம் மக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. 1980வது வருஷ தேர்தல் வருது. இந்திரா காந்தி ஒரு புயல் மாதிரி உள்ளே வர்றாங்க. ஏற்கனவே இருந்த அனுதாப அலை, ஜனதா கட்சி மீதான விமர்சனம் எல்லாம் சேர்ந்து 353 இடங்களை ஜெயிச்சு மிகப்பெரிய அறுதி பெரும்பான்மையோட இந்திரா காந்தி மறுபடியும் ஆட்சி அமைக்கிறாங்க. இந்திரா காந்தி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சதுமே அந்த 2 பேர் மேலேயும் போட்ட எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கினாங்க. 2 பேரையும் சிறையில் இருந்து விடுவிச்சாங்க. அதுக்கு பிறகு அவங்கள கூப்பிட்டு அடுத்து வந்த தேர்தலில் ஆளுக்கு ஒரு தொகுதியில் சீட் கொடுத்தாங்க. சட்டமன்ற தேர்தலில் ஒருத்தருக்கு உத்தரப்பிரதேசத்தோட பாலியா தொகுதியில் சீட்டு, இன்னொருத்தருக்கு அதே ஊப்பியில் ஜெய்சிங்பூர் தொகுதியில் சீட்டு. 2 பேரும் ஜெயிச்சிட்டாங்க. 2 பேரும் எம்எல்ஏ ஆகிட்டாங்க. இவங்க எம்எல்ஏவாக 5 வருஷம் நீடிச்சாங்க. அடுத்து வந்த தேர்தலில் மறுபடியும் அவங்களுக்கு சீட் கொடுத்தாங்க. மறுபடியும் 2 பேர் ஜெயிச்சாங்க. 2 டைம்ஸ் எம்எல்ஏ 2 பேருமே. இந்த விமான கடத்தல் சம்பவம் பற்றி நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தினப்போ மொராஜி தேசாய் ரொம்ப கடுமையாக அதை கண்டிச்சார். பட் காங்கிரஸ்காரங்கெல்லாம் இதெல்லாம் ஒரு காமெடி மேட்ருங்க அப்படின்ற மாதிரி டீல் பண்ணி முடிச்சுக்கிட்டாங்க. எனிவே, இந்திரா காந்தி தனக்காக 2 பேர் விமானத்தையே கடத்திருக்காங்க அப்படின்னதும் செல்லங்களா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு 2 பேருக்கு சீட்டை கொடுத்து எம்எல்ஏ ஆக்கி விட்டாங்க. பட் எம்எல்ஏ ஆகிறதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தலையால தண்ணி குடிக்கிறாங்க, எம்எல்ஏ சீட்டு வாங்குறது எவ்வளோ கஷ்டம். ஆனால் அந்த 2 பேர் ஆளுக்கு ஒரு பொம்மை துப்பாக்கி வச்சுக்கிட்டு ஒரு கிரிக்கெட் பாலை வாங்கிட்டு ஒரு விமானத்தை கடத்தி எம்எல்ஏவும் ஆயிட்டாங்க. இது இந்திய அரசியலில், இந்திய தேர்தல் அரசியலில் இருக்கிற எத்தனையோ கேலி கூத்தான கோமாளி கூத்தான கதைகளில் இதுவும் ஒன்று. வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம். இதே போல் மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். நன்றி.